காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் பகுதியில் 8 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெகநாத். இவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன காரணம்? 8 மணி நேரமா சீர் செய்ய முடியலன்னா அப்படி என்ன சிக்கல் இருக்கு? நிச்சயமாக மணிமாறன், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் சிப்காட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் இங்கு மேம்பாலம் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 5 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இதனால் வார இறுதி நாட்களில் கூட இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் என்னென்றால், மேம்பாலம் அமைக்கக்கூடிய பகுதியில் இருபுறமும் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு சர்வீஸ் சாலையில் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் அதிக அளவில் வாகனங்கள் வரும்போது இது போன்ற போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுவது தொடர்கதியாக உள்ளது. ஆனால் இன்று ஏற்பட்டுள்ள இந்த போக்குவரத்து நெரிசலானது லாரி ஓட்டுநர் சேகர் என்பவர் மகாராஷ்டிராவிலிருந்து கோயம்புத்தூருக்கு பஞ்சி லோடுகளை ஏற்றி வந்துள்ளார். அப்போது இந்த காலை சுமார் 6 மணி அளவில் அவர் ஓசூர் பகுதியில், அந்த மாநில எல்லையான ஓசூர் பகுதியில் வந்தபோது சர்வீஸ் சாலையை கடந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லும் போது அந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் அலட்சியத்தால் இந்த பகுதியில் சர்வீஸ் சாலையில் மாற்றுப்பாதை ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த சமப்படுத்தாத ஒரு சூழ்நிலை காரணமாக லாரி சர்வீஸ் சாலையிலிருந்து என்ஹெச்சுக்கு தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லும் போது லாரி அந்த பள்ளத்தில் இறங்கி தடுமாறி தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அந்த லாரியை தற்போது வரைமே அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அந்த இருக்கக்கூடிய பொருட்கள் மாற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகவே காலை 6 மணி முதலே கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து சுமார் 5 கிலோமீட்டர் வரைக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது. இங்க காலை பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் என பலரும் உள்ளூர்வாசிகள் இந்த பகுதியில் கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அவதிப்பட்டனர். தொடர்ந்து தற்போது மாலை நேரத்தில் பள்ளி கல்லூரி விடுக்கூடிய நேரத்திலும் தற்போது வரைமே அந்த போக்குவரத்தானது சீர் செய்யப்படாமல் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் நீடித்து வருகிறது. மணிமாறன், விரிவான விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஜெகநாத். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.